Hello friends, welcome to South Indian Culinary YouTube channel. இன்னைக்கு நாம சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கன் தம் பிரியாணி செய்யறதுக்கு ஆனியன் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் 3 பெரிய சைஸ் ஆனியன் நல்லா நீட்டா கட் பண்ணியிருக்கேன். இதை எண்ணெயில சேர்த்து நல்லா டீப் ஃப்ரை ஆகுற வரைக்கும் இதை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ஆனியன் நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி அந்த லேயரா சேர்க்கும் போது ரொம்பவே சூப்பரா இருக்கும். இது ஃப்ளேவர் ரொம்ப அட்டகாசமா இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும். பாருங்க, இது மாதிரி நல்லா டீப் ஃப்ரை ஆனதும் இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம். இன்னைக்கு இந்த பிரியாணியில பாத்தீங்கன்னா நம்ம பிரியாணி மசாலா நம்மளே அரைக்க போறோம். ஸோ அது ரொம்பவே நல்லா இருக்கும். அதுக்கு ஒரு பேன்ல 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து இதை லைட்டா வறுத்து விட்டுக்குங்க. பிறகு இதோட நம்ம பட்டை வகை எல்லாமே சேர்த்துடலாம். இதை நல்லா வறுத்து விட்டுக்குங்க. இது லோ ஃப்ளேம்லயே வச்சு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துருங்க. வறுத்து ஆற வச்சு இதை மிக்சியில சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் ஊற வைக்கிறதுக்கு நான் 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா கட் பண்ணிக்கங்க. அப்பதான் பிரியாணிக்கு சிக்கன் பீஸ் நல்லா இருக்கும். இப்போ இதோட உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துடலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 லெமன் ஜூஸ், 1.5 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கங்க. உங்களுக்கு எவ்வளவு காரம் தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கினா போதும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இதோட நம்ம வறுத்து அரைச்சு வச்சிருக்க பிரியாணி மசாலா சேர்த்துடலாம். இதுல நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவு தயிர், கொஞ்சமா கொத்தமல்லி, ஒரு புடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். ஃபைனலா இதோட நம்ம வறுத்து வச்சிருக்க ஆனியன் சேர்த்துக்கலாம். ஃப்ரை பண்ண ஆனியன் இதுல ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். இந்த ஆனியன் சேர்க்கும் போது நல்லா ஆனியனை கையால உடைச்சி சேர்த்துக்குங்க. அப்போ நல்ல ஃப்ளேவர் இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1 hour ஊற வச்சிருங்க. 1 hour டைம்னா கூட ஒரு 1/2 hour to 45 minutes இதை நல்லா ஊற வச்சீங்கன்னா சிக்கன் நல்லா ஜூசியா நல்லா இருக்கும். இப்போ நம்ம ரைஸ் வேக வச்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சுட்டு இதுல பட்டை வகை எல்லாமே சேர்த்துக்கங்க. இதோட புதினா இலை, கொத்தமல்லி இலை கொஞ்சம் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. இதை சேர்த்து மூடி போட்டு நல்லா தண்ணியை கொதிக்க வைக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா கொதிச்ச பிறகு இதுல நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நான் பிரியாணி அரிசி ஒரு 30 நிமிஷம் கழுவி ஊற வச்சிருக்கேன். அது சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு ரொம்ப வேக வைக்க கூடாது. ஒரு 75 to 80% வேக வச்சா போதும். ஒரு 3/4 பதத்துக்கு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பதத்துக்கு வெந்தா போதும். மீதி நம்ம தம் பண்ணும்போது அதுல வேக வச்சுக்கலாம். 1 kg சிக்கனுக்கு 1/2 kg அரிசி கரெக்டா இருக்கும். ஸோ இதெல்லாமே சேர்த்துட்டு மூடி போட்டு ரைஸ் வேக வச்சிருங்க. பாருங்க, ரைஸ் நல்லா வெந்து வந்திருக்கு. இது பாத்தீங்கன்னா ஒரு 80% கிட்ட வெந்திருக்கு, ஃபுல்லா வேகல. 3/4 பதம் இருக்கும் போதே இதை இறக்கி வடிகட்டி அரிசியை தனியா ஆற வச்சு எடுத்துருங்க. இப்போ நம்ம சிக்கன் பிரியாணி பண்றதுக்கு ஒரு பாத்திரத்துல தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. இதோடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சிருக்க சிக்கன் அப்படியே ஃபுல்லா இதுல சேர்த்துடலாம். இந்த சிக்கன் எல்லாமே சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இதோட நம்ம எக்ஸ்ட்ரா எதுவுமே தண்ணி எல்லாம் சேர்க்க கூடாது. இந்த சிக்கன்ல தண்ணி வெளியே வரும். ஸோ அதனால அப்படியே இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு இதை வேக வச்சிடலாம். பாருங்க, சிக்கன் ஒரு 80% கிட்ட வெந்துருச்சு. இதுல இருந்தே நிறைய தண்ணி எல்லாம் லீக் ஆயிருக்கு. நம்ம இதுல தண்ணி எல்லாம் எக்ஸ்ட்ரா நான் சேர்க்கவே இல்லை. நம்ம சேர்த்த சிக்கன்ல இருந்தே தண்ணி எல்லாம் வெளியே வந்திருக்கு. நல்லா கிரேவியும் நல்லா திக்கா இருக்கு. இதுல உப்பு மட்டும் பாத்துக்குங்க. உப்பு மட்டும் இல்லைன்னா உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இதை தம் கட்டிடலாம்.
இந்த தம் பண்ணும்பொழுது டைரக்டா வந்து அப்படியே பாத்திரத்தை வந்து அடுப்புல வைக்காதீங்க. தோசைக்கல் வச்சு நல்லா தோசைக்கல் ஹீட் பண்ணிட்டு இது மேல வந்து குக்கரை வச்சுட்டு நம்ம வந்து தம் பண்ணிடலாம். இந்த சிக்கன் மேல ரைஸ் சேர்த்துடலாம். வேக வச்சிருக்க ரைஸ் சேர்த்துட்டு அது மேல நம்ம புதினா, அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க ஆனியன், அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வறுத்து அரைச்சு வச்சிருக்க பிரியாணி மசாலா, இது மாதிரி வந்து நம்ம லேயரா வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். நீங்க இது மாதிரி சேர்க்கும் போது சிக்கன் கூட நீங்க எடுத்து இந்த லேயர் மேல வச்சுக்கலாம். பாருங்க, இது மாதிரி எல்லா லேயரும் வந்து நான் ஃபார்ம் பண்ணிட்டேன். ஃபைனலா கலருக்காக நான் ஃபுட் கலர் வந்து சேர்த்திருக்கேன். உங்களுக்கு இது விருப்பம் இல்லைன்னா குங்குமப்பூ பால்ல வந்து சேர்த்து இதுல வந்து கலந்து விட்டுங்க. அது நல்ல கலர் கொடுக்கும். இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். நெய் சேர்த்துட்டு இதுல இருந்து காத்து போகாம இருக்கிறதுக்கு நான் வந்து கோதுமை மாவு பிசைஞ்சு வச்சிருக்கேன். இதை வந்து இந்த பாத்திரத்தை சுத்தியும் வந்து நம்ம வச்சுட்டு நம்ம வந்து மூடி போட்டு இது மேல வந்து வெயிட் வச்சுட்டுனா காத்து வந்து வெளியே போகாது. நல்லா வந்து தம் இருக்கும். இது வந்து மூடி போட்டு அப்படியே வந்து லோ ஃப்ளேம்லயே வச்சு ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டீங்கன்னா அந்த அரிசி சிக்கன் எல்லாமே வந்து நல்லா வெந்து வந்துடும். ஒரு 20 மினிட்ஸ்ல இருந்து 1/2 hour கழிச்சு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, நல்லா சூப்பரா வந்து பிரியாணி ரெடி ஆகி வந்திருக்கு. நான் இதுல மேல இருந்த இந்த கோதுமை மாவுலாம் எடுத்துட்டேன். பாருங்க, நல்லா வந்து லேயரா நமக்கு பிரியாணி கிடைச்சிருக்கு. நல்லா இது மாதிரி வந்து சேர்க்கும் போது நமக்கு கலர்ஃபுல்லா இருக்கும். அந்த ஒயிட் கலர், ஆரஞ்சு கலர், அந்த கிரேவில இருக்க கிரேவியோட கலர் எல்லாமே வந்து சூப்பரா நமக்கு கிடைச்சிருக்கும். சிக்கனும் பாத்தீங்கன்னா அடியில நல்லா வந்து அடி பிடிக்காம நல்லா சூப்பரா இருக்கு. இது எல்லாமே வந்து நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம். அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப சூப்பரான தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு உங்க ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சவுத் இந்தியன் கல்னர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.